அன்புமணி தன்னோட 35 வயதில் அமைச்சராக்கப்பட்ட போது அமைச்சரான முதல் 2 வருடத்திலேயே ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. அந்த ரகசியத்தை இத்தனை ஆண்டுகளாக தன் மனதோட ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்த ராமதாஸ் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் போட்டு உடைச்சிருக்காரு. அது என்ன ரகசியம் அப்படிங்கிறத பற்றியும் கூடுதலாக 90% பேரோட விருப்பத்தை நிறைவேற்றிருக்காரு ராமதாஸ். அந்த 90%த்தில் அரசியல் வெங்காயமும் இருக்கு அப்படிங்கிறத நாமளும் குறிப்பிட்டே ஆகணும். அது என்ன 90%, அது என்ன அரசியல் வெங்காயத்தின் பங்கு அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணிக்கு அப்படின்னு தனியா எந்த தகுதிகளும் இல்லை, குவாலிட்டிஸும் இல்லை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துச்சு. இதையெல்லாம் கடந்து தான் ஒரு படித்தவன், தான் ஒரு டாக்டர், ஆக்டருங்களை விட டாக்டர் கொஞ்சம் சிறந்த ஆட்சியை தர முடியும், சிறந்த நிர்வாகத்தை பண்ண முடியும், டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், வேற யாருமே இந்த மாதிரியான முழக்கங்களை முன் வச்சதில்லை. எல்லாம் கொள்கை, கம்யூனிஸ்ட்ங்கிறான், திராவிடங்கிறான், அம்பேத்கரியங்கிறான், அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்? நான் வைக்கிறேன் பாரு ஒரு முழக்கம், டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். அதை பழைய இது போன விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் தேய்ச்சி அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புதுமையான வார்த்தைகள்ல தன்னோட தம்பிகளை கவர்ந்து இழுத்துக்கிட்டு இருந்தாரு அன்புமணி ராமதாஸ். ஆனா இன்னொரு பக்கம் விமர்சனங்கள் மிக கடுமையா இருந்துச்சு. வாரிசா ராமதாஸ் அவர்களோட வாரிசா அன்புமணி இருக்கிறத தாண்டி வேற எந்த குவாலிட்டிஸும் தகுதியும் அன்புமணிக்கு இல்லை, தலைமை தாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. இதையெல்லாம் மறைக்கிற விதமா தான் அமைச்சரா இருந்தப்ப தான் தான் சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்தேன், தன் மீது விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு நான் அமைச்சரா இருந்த காலங்களோட அந்த நிர்வாகம் தான் சாட்சி, நான் எப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி இல்ல ஒரு சிறந்த அமைச்சரா இருப்பேன், ஒரு நிர்வாகியா இருப்பேன், மக்களுக்காக சேவையாற்றுவேன் அப்படின்னு அந்த அவர் 5 ஆண்டுகள் அமைச்சரா இருந்த அந்த விஷயத்தை வச்சுதான் தொடர்ச்சியா மக்கள் கிட்ட பரப்புரை பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு அந்த அமைச்சர் பதவி காலத்தையும் போட்டு சுக்குநூறா உடைச்சிட்டாப்ல ராமதாஸ். ராமதாஸ் என்ன உண்மையை நேற்று பேசியிருக்காரு அப்படின்னா, தலித் எழுமலை, பொன்னுசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையில் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை, அதாவது அமைச்சர் பொறுப்பை 35 வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும். அதை 2.5 வருஷத்துலேயே என்னால் தாக்க பிடிக்க முடியல, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் தினம் பேசி அவரை சமாதானப்படுத்தினேன். அதன் பிறகு 2.5 வருஷம் நல்லா செய்தார். உலக அளவில் நல்ல விருதுகள்லாம் அவ்வளோ வாங்கினார். ஆனாலும் இப்போ தந்தைகிட்ட விருது வாங்கணும் இல்லையா? தந்தைகிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும். என்னெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு முன்னாடி தங்களோட பெருமைகளா சொல்லிக்கிட்டு இருந்துச்சோ அதையெல்லாம் ராமதாஸே போட்டு உடைச்சு தள்ளிட்டாரு. இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தலித் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த பொதுச் செயலாளரை ஒரு குடிகாரன் 7 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டுக்கிட்டு ஃபாரின் சாரை கடிச்சுக்கிட்டு இருக்காரு, பொதுச் செயலாளரை கண்டுபிடித்து தரவங்களுக்கு 100 ரூபா தரேன் அப்படின்னு கண்ணா அப்படின்னு பேசி விட்டாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு நாங்க தலித் அமைச்சர் பதவி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தலித் எழில்மலை, இன்னும் சில அமைச்சர்கள் எல்லாரையுமே அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் சுத்தமா மனசுக்கு வரல, அவங்க இயங்கல, அதனால நாங்க அன்புமணிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தோம். அன்புமணியாவது சிறப்பா செயல்பட்டாரா அப்படின்னா அதுவும் இல்லை. அன்புமணி எல்லாரை விட தத்தியா இருந்தாரு. 2 வருஷத்துல அந்த பதவியை தன்னால தாங்க முடியல, அதுக்கு நான் உகந்தவன் இல்லை, என்னால இதுல சர்வை பண்ண முடியல, அமைச்சரா என்னால இருக்க முடியல அப்படின்னு தான் பாதியிலே திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு தொடர்ச்சியா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. தினந்தோறும் போன் கால் பண்ணி நானே இதை பண்ணு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் அமைச்சரா இருக்கும்போது ராமதாஸ் ஆகிய அவர் தந்தையாகிய நான் தொடர்ச்சியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனாலதான் அவரால் 5 வருஷம் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா 2 வருஷத்துல அவரு
ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச குழந்தை டீச்சருங்களுக்கு பயந்துக்கிட்டு படிக்க பயந்துக்கிட்டு நான் படிக்க மாட்டேன், இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு ஓடி வந்துருவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அமைச்சர் பதவியை தன்னால் தாங்க முடியல, அந்த 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 பளுவை அதில் எப்படி இயங்குறதுன்னு தனக்கு புரியல, தெரியல. அது நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா, அவர் அமைச்சராக்கப்பட்ட வரைக்கும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில உறுப்பினர் கூட கிடையாது. அரசியல்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. மக்களை சந்திச்சது கிடையாது. ஒரு எம்எல்ஏ எம்பி ஆனது கிடையாது. ஒரு ஊராட்சி மன்ற தேர்தல் எப்படி நடக்கும்னு தெரியாது. இல்ல அட்லீஸ்ட் நம்மள மாதிரி யூடியூபரா இருந்து கூட அவர் அரசியலை கவனிச்சது கிடையாது. இப்படியெல்லாம் இல்லாம சொகுசா ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா, ராமதாஸ் வீட்டு கண்ணுக்குட்டியா வளர்ந்த இளவரசரா வளர்ந்த அன்புமணியை நேரா தூக்கிட்டு போய் ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கும்போது அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம புரியாம அவர் முழிச்சிருக்க கூடும். அதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் தாக்கு பிடிக்க முடியாம 2 வருஷத்துல அவர் தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறேன்னு அவர் சொல்லியிருக்கவும் கூடும். அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. அப்படி திரும்ப வந்துடுறேன்னு சொன்னவரை கூட, தான் அந்த பதவிக்கு கேப்பபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவரை கூட மாற்றி இன்னொருத்தருக்கு அந்த பதவியை கொடுக்காம தான் புள்ள அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, அமைச்சர் பதவி அவரை விட்டு வேற யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால தொடர்ச்சியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாவது அவர் அந்த பதவியில அன்புமணியவே அமர வச்சிருக்காரு ராமதாஸ். நாங்க பெருமை பீத்தலா பீத்திக்கிட்டு இருப்பாங்க, எங்க ஐயா எந்த பதவிக்கும் ஆசைப்பட மாட்டாரு அப்படின்னு. கட்சியிலையும் எந்த பதவிக்கும் ஆசைப்பட மாட்டாரு, அரசியல்லையும் எந்த பதவிக்கும் ஆசைப்பட மாட்டாரு. அவர் வெளியே இருந்துகிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாரு, வழி நடத்துவாரு, ஆஹா ஓஹோ அப்படிம்பாங்க. ஆனா ஏற்கனவே 2 பேரு குடும்பத்தை சாராத நபர்களை அமைச்சராகிட்டோம், நம்ம புள்ளி அமைச்சராகணும், நாம வேற சத்தியத்தை பண்ணி தொலைச்சிட்டோம், அதனால நம்ம புள்ளி அமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஏற்கனவே சரியா செயல்படல அப்படின்னு அன்புமணியை அமைச்சராக்கி விட்டுட்டு அவரால் அந்த அமைச்சர் பதவியை ஏத்துக்க முடியல, அதுல தன்னால் இயங்க முடியல, அதுக்கு தான் சரியானவன் இல்லை, ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு அவரே முடிவு எடுத்துட்ட பிறகும் கூட இல்ல இது அமைச்சர் பதவிடா மகனே, பெரிய பதவி, இந்தியாவில மிக உயர்ந்த பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்புல நீ இருக்க, நான் உன்னை கைட் பண்றேன், என்ன பண்ணணும்னு சொல்றேன், யார்கிட்ட என்னென்ன பண்ணணும் பேசணும் பேரம் பேசணும்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு, நீ அந்த பதவியிலேயே இரு. வேற யாரும் நம்ம கட்சிக்கார பயலுக்கு உழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க, இப்ப அந்த காலத்துல இருந்து போராட்ட வன்னியர் சங்கத்துல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பதவியை கொடுத்து அவங்களெல்லாம் நம்ம பெரிய ஆளா ஆக்கி விட்டுட்டு அவன் சைரன் கார்ல போறதெல்லாம் பார்த்து நாம அவனுக்கு வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கணுமா, மகனே நீ தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ராமதாஸை ஒத்துக்கிறாரு பாருங்க. அவர் வாயாலே அந்த உண்மை வெளியே வருது. 2 விஷயம் இதுல புலப்படுது. ராமதாஸோட சுயநலம், தன் குடும்பத்தை விட்டு பதவி போயிடக்கூடாதுங்கிற அந்த சுயநலம், அதுக்கப்புறம் அன்புமணியோட இயலாமை, அரசியல் புரிதலற்ற இயலாமை. அன்புமணி இதுல நம்ம குறையே சொல்ல முடியாது. அவர் செஞ்சது 100%. அவர் ஏத்துக்கிட்டு 2 வருஷத்துல நான் வந்துடுறேன், எனக்கு இந்த அரசியல் பதவி புரியல, ரன் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் அரசியல் வாசனையே, தன் அப்பா அரசியல்வாதிங்கிற தாண்டி வேற எந்த விஷயத்துக்காகவும் அரசியலே கவனிக்காத ஒரு நபரை தூக்கிட்டு போய் மினிஸ்டர் பதவி கொடுத்தா அவர் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ண கூடும். கண்டிப்பா அது அவர் பண்ணது சரிதான். இதுல ராமதாஸோட தந்திரம், சுயநலம், பக்கா சுயநலவாதியா இருந்திருக்கார் ராமதாஸ் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அன்புமணியோட இயலாமையும், அவர் இத்தனை வருஷமா நான் அமைச்சராகி இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் ஆஹா ஓஹோ அப்படின்னு தம்பட்டம் அடிச்சதையும் நாம வெட்ட வெளிச்சமா இப்ப 2 பேருமே இதுக்கு நாட் ஃபிட் ஃபார் த பாலிடிக்ஸ்னே சொல்லலாம். அப்படிங்கிறத நம்ம இப்ப தெளிவா ராமதாஸ் வாயாலேயே நம்ம கேட்டுட்டோம். 2வது, இந்த 90% விருப்பத்தை நிறைவேற்றினாரு ராமதாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. என்னன்னா வியாழக்கிழமை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறது வழக்கம். அந்த மாதிரி குருமூர்த்தி, இந்த சைதை துரைசாமி, இந்த மாதிரியான பார்ப்பன கும்பலும் பார்ப்பனர்களுக்கு சொம்படிக்கிற கும்பலும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில சமாதானம் பேசுறோம், பேரம் பேசுறோம், அமித்ஷா வரத்துக்குள்ள கூட்டணி ஒப்பந்தத்தை முடிக்கிறோன்னு இத்தனை கலேபரங்கள் நடந்து முடிந்த பிறகு வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், 2026 தேர்தல் வரைக்கும் மட்டும் தான் தலைமை பொறுப்பு வகிக்கிறேன், அதுக்கப்புறம் என் புள்ளகிட்ட கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம், தேர்தல் வரைக்கும் பொறுத்துக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதை நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தோம்.
கடுமையா விமர்சிச்சு வெறும் 6 மாசம் 8 மாசம் நீங்க தேர்தல் வரைக்கும் தலைமை பொறுப்பு வகிக்கிறதுக்கு உங்களை நம்பி நிர்வாகிகள் வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி வராத நிர்வாகிகளை நீக்கிறீங்க. உங்க பக்கம் வந்தா உங்க மகன் தூக்குறாரு, உங்க மகன் பக்கம் போனா நீங்க தூக்குறீங்க. 8 மாச தலைவர் பதவிக்கு நீங்க பண்ற டிராமாக்கு நிர்வாகிகள் பலிகடாவா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். அந்த கேள்வி ராமதாஸ் அவர்களோட காதுகளுக்கு எட்டிருக்கு. அதனால உடனே மறுநாள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு, இல்லைங்க நான் ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்ட, ஆடெல்லாம் திருடு போல, அதனால தேர்தல் வரைக்குமெல்லாம் நான் தலைவர் இல்லை, என் மூச்சு உள்ளவரை நானே தலைவர், 90% பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால ஒரு 10% யார் சொன்னா அன்புமணி குடும்பத்துக்கு அதை விட்டுடுறேன், அவங்க சொல்ல மாட்டாங்க. அதை 90% பேரோட விருப்பம் இதுவா இருந்துச்சு, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இப்போ அந்த முடிவை மாத்திக்கிறேன், மூச்சுள்ளவரை நானே தலைவர்னு சொல்லியிருக்காங்க. 90% பேர் யார் சொன்னாங்கன்னு தெரியல. அரசியல் வெங்காயம் மிக கடுமையா அதை சுட்டி காட்டுச்சு. அதுக்கான பதிலா அது இருந்திருக்கு. என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அவர் பக்கம் நிற்கிற நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை தர மாதிரி இந்த உடனடியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி மூச்சுள்ளவரை நானே தலைவர் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறத நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா அப்பதான் அவரை நம்பி நிற்கிற நிர்வாகிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏமா 8 மாசத்துக்கு இவர் பின்னாடி நின்னா அதுக்கப்புறம் கட்சி தலைமை அவர்கிட்ட போயிடும், அதுக்கப்புறம் அவர் நம்மளை துரத்தி அடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் நம்மளோட அரசியல் வாழ்க்கை என்ன, அரசியலை நம்பித்தான் நம்ம களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு உறுதிப்பாடும் தேவைப்படுது இல்லையா? அந்த வகையில அதோட வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ராமதாஸ் ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார், ராமாயணத்தை மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்கார். அவர் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதுல இருந்து பல புராண கதைகளை மேற்கோள் காட்டிக்கிட்டே இருந்தாரு. எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் ராமாயணத்தை மேற்கோள் காட்டுறார். ராமன் அவரோட தந்தை தசரதன் சொன்ன உடனே தாமரை மாதிரி முகம் மலர்ந்து, நோட் பண்ணணும் யுவரானர், தாமரை மாதிரி முகம் மலர்ந்து 14 வருஷம் சிரிச்சுக்கிட்டே வனவாசம் போனான், காட்டுக்கு போனான். அப்போ 14 வருஷம் ராமன் காட்டுக்கு போயிருக்கான், நீ ஏன் அப்பா பேச்சு கேட்க மாட்டற? ஒரே ஒரு வார்த்தை மகனே, ஒரே ஒரு வார்த்தை, அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு செயல் தலைவராகவே தொடர்றேன், அப்படி இல்லைனாலும் ஒரு அடிமட்ட தொண்டனாவே தொடர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதும் அப்படின்னு. இதுக்கு பின்னாடி உள்ள சூட்சமோ, ஒருவேளை ராமதாஸ் அன்புமணி நீ என் பேச்சை கேட்கலன்னா நான் தான் ஜெயிலுக்கு போவேன், பாஜக என்ன மிரட்டுது அப்படின்னு சொல்லியிருக்க கூடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா மகனே, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், அதுக்கெல்லாம் நீ பயப்படாத, அப்பா பேச்சை கேளு. ராமனே அப்பா பேச்சை கேட்டு 14 வருஷம் வனவாசம் போயிருக்கான். இது என்ன ஊழல் கேஸு? சசிகலாவே 4 வருஷத்துல உள்ள போய் வெளியே வந்துட்டாங்க. இன்னும் மிஞ்சி போனா அதை விட மிகப்பெரிய ஊழலா இருந்தா இன்னும் 2 வருஷம் கூட போடுவாங்க. நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஸுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேணாம், நம்ம பின்னாடி தமிழ்நாடே இருக்கு, ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது, நம்மளை கை வைக்க மாட்டாங்க. அப்படியும் மிஞ்சி போனா ஏதாவது ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வர்றதுக்குள்ள கொஞ்ச நாள், 1 மாசம் 2 மாசம் ஒரு 6 மாசம்னாக்கா தாக்கு பிடிச்சிக்கா, நான் பாத்துக்கிறேன், நான் வெளியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சூசகமா சொல்றாருன்னு நினைக்கிறேன். அன்புமணி தான் இதை குறித்து பரிசீலனை செய்யணும். அரசியல்ல சிறைக்கு போறது அப்படிங்கிறது ஒன்றும் தவறு இல்லை. என்னதான் ஊழல் பண்ணிட்டு சிறைக்கு போறது அவமானமா இருந்தாலும் அதை முடிச்சுட்டு வந்தாவது நீங்க இனிமே கட்சியை வழிநடத்த போறீங்க, தொண்டர்களுக்கு சிறந்த வழிகாட்டியா இருங்க, சிறைக்கு அஞ்சாம இன்னும் கொஞ்சம் வாசிச்சுட்டு வாங்க, சிறைக்கு போய் கொஞ்சம் வாசிச்சுட்டு கொள்கைகள்லாம் பழசு வீணானது, நான் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றீங்களே, கொள்கை தான் என்னைக்கும் அரசியலை தீர்மானிக்கும். கொள்கை இல்லாத அரசியல் கட்சி காணாம போகும். அதுதான் இன்னைக்கு பாட்டாளி மக்களுக்கு வெறுமனே அடையாளங்களா கொள்கை தலைவர்களை வச்சுட்டு அந்த கொள்கையை பின்பற்றாம ஜாதி சொல்லி ஆட்களை பின்னாடி திரட்டினீங்கன்னா இதுதான் நிலைமை. பாட்டாளி மக்கள் கட்சி தான் சிறந்த உதாரணம் அதுக்கு. அதனால கொள்கைங்கிறது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, ஒரு தூண் மாதிரி கட்சிக்கு. அது இல்லாம நீங்க ஒரு கட்சியை நடத்தவே முடியாது. அந்த புரிதல் ஏற்படணும் அப்படின்னா நீங்க சிறைக்கு போயிட்டு வாங்க அன்புமணி அவர்களே. அவங்க அப்பா விருப்பப்படி 14 வருஷம் இல்லைனாலும் ஒரு 4 வருஷமாவது போயிட்டு வாங்க, ஒன்றும் மாறிடாது, உங்க கட்சியில எதுவும் நிகழ்ந்துடாது, உங்க குடும்பம் தான் கட்சியை ஆக்கிரமிச்சிருக்கு, எதுவும் ஆயிடாது. அதை நாம கூட சொல்லல, ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, தொடர்ச்சியா ராமனை உதாரணம் காட்டுறாரு. எனவே தொடர்ச்சியா இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் எலெக்ஷன் வர்றதுனால இன்னும் ஓரிரு மாதங்கள்ல, அது கூட அதிகம் தான் நினைக்கிறேன், இன்னும் 1-2 மாதங்கள்ல அதிகபட்சம் ஒரு முடிவுக்கு சுமூக தீர்வாகி 2 பேர் ஓரணியில் நின்று தேர்தலை கண்டிப்பா சமாளிப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. உங்களோட தொடர்ச்சியான எல்லா தகவல்களையும் நம்ம பகிர்ந்துப்போம், அப்டேட்களை மிஸ் பண்ணாம உங்களோட பகிர்ந்துப்போம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.